இப்போ சமயபுரத்து மாரியம்மனும் மாரியம்மன் தான். ஆக சமயபுரத்து மாரியம்மன் சொன்ன உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு வளையல் வியாபாரி என்ன பண்ணுவாராம், ஒரு வருஷமும் அந்த கோவிலில் திருவிழா நடக்கும்போது வந்து அங்கே வளையல் வியாபாரம் பண்ணுவாராம். அந்த அம்மாவுக்கு தனக்கு உண்டான காணிக்கையை அப்படி செலுத்தி விட்டு போகிறது வழக்கம். அந்த அம்மா மேலே அவருக்கு அளவு கடந்த பக்தி. ஒரு வருஷம் அவரால் வர முடியல, அவருக்கு அம்மை போட்டிடுச்சு. அதனால் அவர் அந்த வருஷம் வரலை. அந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் அவர் வந்த பொழுது வரும்போதே உடம்பெல்லாம் முடியல அவரால். ஏன்னா அந்த முதல் வருஷத்தில் அம்மா வந்ததுலேருந்தே உடம்பு ரொம்ப அவருக்கு பலகீனமாக போய் இந்த முறை வரும்பொழுது இதோ இங்கே இருக்கு கோவில், ஆனால் அங்கே வர்றதுக்குள்ளே கை காலெல்லாம் பின்னி கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்த பொழுது அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். கண்ணை திறந்து பார்த்த பொழுது ஒரு வயசான அம்மா அவருக்கு வாயில் இளநீரை ஊற்றி